இந்திய பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருபுறம் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலையும் எல்லைகளில் தரைவழி தாக்குதலையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. ஆங்காங்கே வெடிச்சத்தங்கள் உணரப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருப்பினும் தற்போது காஷ்மீரின் ரஜோரி குடியிருப்பு பகுதியில் பொதுமக்கள் சிலர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது கடந்த 45 நிமிடங்களில் 14 வெடி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். வெடிச்சத்தங்கள் கேட்டிருப்பதாகவும் அதில் 2 வெடிச்சத்தங்கள் அதிக அளவில் கேட்டதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். பாகிஸ்தானுடைய தாக்குதல்ல காஷ்மீர்ல பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதா நம்ம தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது. குறிப்பா ரஜோரி பகுதியில் அங்க என்ன நடக்குது? இன்னும் அங்க தாக்குதல் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுதான் வருகிறதா? நிச்சயமாக ஒரு துயரமான செய்தி சற்று முன்னதாக கிடைத்திருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய ஷெல் தாக்குதலில் பொதுமக்கள் 3 பேர் காயமடைந்திருக்கின்றனர். அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த உயிரிழந்தவர் ஜம்மு காஷ்மீரினுடைய ஒரு உயர்ந்த காவல்துறை அதிகாரி என்கிற தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அவர் ரஜோரியினுடைய மாவட்டத்தினுடைய கூடுதல் ஆணையர் ராஜ்குமார் தாப்பா என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தீவிர காயமடைந்த அவர் இந்த பாகிஸ்தான் நடத்திய ஷெல் தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உயிரிழப்புக்கு ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தன்னுடைய வேதனையை பதிவு செய்திருக்கிறார். அவர் ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு அதிகாரி. நேற்று கூட நான் நடத்திய பல ஆய்வு கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு அவர் உயிருடன் இல்லை என்பது தனக்கு வேதனை அளிப்பதாக ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தன்னுடைய வேதனையை பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, ஸ்ரீநகரில் பல இடங்களில் பலத்த சத்தத்தோடு வெடி சத்தம் கேட்டு வருவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராணுவ வட்டாரமும் கூட அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இது உறுதி செய்திருக்கின்றன. அவற்றில் 2 வெடி சத்தங்கள் அதி தீவிரமானதாக இருந்தது என்று கூறப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானுடைய விமானப்படை வீரர்கள் விமான தாக்குதலை அங்கு பல இடங்களில் முன்னெடுத்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே இந்த பலத்த சத்தத்தோடு வெடிச்சத்தம் கேட்டதாக கூறப்படுகின்றது. இதில் மற்றொரு சமீபத்திய அப்டேட் என்பது 2 பாகிஸ்தான் போர் விமானங்கள் அந்த ஸ்ரீநகர் பகுதியிலே இந்திய ராணுவ வீரர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. தொடர்ந்து ஸ்ரீநகரில் சற்று பதற்றமான சூழல் காணப்படுகின்றது. ஸ்ரீநகரை குறிவைத்து பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்கள், ட்ரோன்கள் ஆகியவை பல இடங்களிலே தாக்குதல் நடத்தி வருவதாகவும், இருப்பினும் அது இந்திய ராணுவத்தால் பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன.